களுக்கு நிறைய விஷயத்துல ஒரு பெரிய அனுபவம் நமக்கு ஒரு கிடைக்கும். இது கரெக்ட், இது தப்பு, இது சரி, இது நியாயம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதன் போலவே செயல்படுத்துறது நல்லது. குடும்பத்தில் ஒரு நபர் பெரிய நபராக இருக்கார், அவர்கிட்ட போய் கொஞ்சம் கற்றுக்கலாம், நம்ம இருந்துக்கலாம். ஐயோ அவா என்ன நினைப்பா, இவா நினைப்பா, யார் என்ன நினச்சா என்ன, நாம் நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் லீட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க, மார்க்கெட்டில் காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தை மனசில் போட்டே வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருந்துருக்கு, அதை அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறது தான் ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை 1000 கஷ்டப்பட்டால் தான் சார் தெரியும்னு சொல்லுவாங்களா? கிடையாது. என் குழந்தைக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் உங்கள் அம்மா நினச்சிருப்பாங்க. ஆனால் கஷ்டப்பட்டனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. இருக்கிறதை அனுபவித்து சந்தோஷமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆரோக்கியமான ஃபுட் எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி மகர ராசி அன்பர்கள் பிறரை பற்றியே நிறைய கவலைப்பட்டு இருப்பீங்க. உங்களை பற்றிய கவலைகளும் உங்களை பற்றிய ஒரு தன்மைகளும் மற்றவர்கள் எடுப்பது கிடையாது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டோம். இன்றைய தினத்தில் ஒருத்தரை பற்றி மற்றவர்கள்ட்ட சொல்கிறது, மற்றவர்களை பற்றி ஒருத்தவங்க உங்ககிட்ட சொன்னாங்கனாலும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, காதிலேயே வாங்காதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு.